ஒரு நிமிஷம் தெளிவாக சொல்கிறேன். இங்கே வந்து அதிகாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு சப்போர்ட் பண்ணியோ நாங்கள் இங்கே வரல. நம்ம வந்து உங்கள் கூட நிற்கிறது தான் இங்கே வந்துருக்கிறது. என்னென்னு கேட்குறது தான் இங்கே வந்துருக்கு. நாங்கள் வந்து அதிகாரி பக்கம் நிற்போம், ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றி வந்தோம், கவர்மெண்ட் அப்படி நினைக்காதீங்க. நான் எல்லா பிரச்சனையும் ஃபோனில் கேட்டுட்டு 4 இருபத்தி இல்லாமல் எல்லாருக்கும் கேட்டு தான் இங்கே வந்துருக்கேன். இந்த பிரச்சனைக்கு ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டேன். நான் வரும்போது ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட பேசிக்கிறதுக்கு சிஎம் சாருக்கு இதை கன்வே பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ சென்னையிலேருந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு அனஸ்தேஷியா டீம் ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிருக்கோம். சென்னையிலேருந்து இங்கே கிடையாது, சென்னையிலேருந்து ஸ்பெஷல் அனஸ்தேஷியா கமிட்டி டீம் ஒன்று ஹெல்த் மினிஸ்டருடைய தலைமையில் ஃபார்ம் பண்ணிருக்கோம். அந்த டீம் இங்கே வருவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறதில்ல, வேற ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு தான் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அந்த ஸ்பெஷல் டீம் அந்த ஸ்பெஷல் டீமோட இன்வெஸ்டிகேஷனை உடனடியாக நடத்துவாங்க. நடத்திட்டு இதில் உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நேர்மையாக நாங்கள் கொண்டு வந்து சொல்கிறோம். நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம். நேர்மையாக அங்கே என்ன நடந்திருக்குன்னா ஸ்பெஷல் டீமோட இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். நாங்கள் அது வரைக்கும் உங்க கூட இருக்கோம். இங்கே வந்து கவர்மெண்ட் நினச்சி நீங்கள் இது பண்ண தேவையில்லை, இந்த அதிகாரம் நினச்சி பயப்பட தேவையில்லை. இதில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. என்ன அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு என்ன ரிப்போர்ட் வருது கூட நாங்கள் நேர்மையாக சொல்கிறோம். ஒருவேளை அப்படி அதில் ஏதாவது தவறு நடந்திருக்கும் பட்சத்தில் ஒருத்தர் மேலே கூட பாரபட்சம் பார்க்காம கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும். நான் அது உத்தரவாதம் தரேன். ஹெல்த் மினிஸ்டர் பேசிட்டு தான் வந்திருக்கிறேன்.